மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நாட்டில் மீண்டும் எல்டிடியினர் உருவாகியாச்சு, ஆயுத பயிற்சி முகாம் நடக்குது என்ற கருத்தை தெரிவித்தவருக்கு நேர்ந்த கதி. பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்த எம்பி அர்ச்சுனா. இடமாற்றம் என்ற தீர்வு நாம் எதிர்பார்த்தது அல்ல என்று புலம்புகிறார் எம்பி ஆதம் பாபா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நாட்டில் மீண்டும் எல்டிடியினர் உருவாகியாச்சு. குறித்த பிரதேசத்துல ஒரு கட்டிடத்துல ஆயுத பயிற்சி நடக்குது, பயிற்சி முகாம் நடக்குது என்ற அதிரடியான மிகப்பெரிய ஒரு பாரதூரமான கருத்தை வெளியிட்ட சர்வதேச கண்டங்களுக்கு இடையேயான மனித உரிமை ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளரான சங்கீத் ஜெயசேகரவை அதிரடியாக டிஐடியினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வெளியிட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிடியினர் மீண்டும் உருவாகியாச்சு, ஆயுத முகாம் பயிற்சி முகாம் நடக்குது, புதைக்கப்பட்ட எல்டிடியினுடைய ஆயுதங்களை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கும் அங்கு புதைக்கப்பட்ட தங்கங்களை மீண்டும் எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஊடக மாநாடோட ஏற்பாடு செய்து அதுல கருத்து தெரிவிச்சிருந்தாரு. உடனடியாக போலீஸ் அதிபர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஐடியினருக்கு உத்தரவிட்டார், உடனடியாக விசாரணையை ஆரம்பிங்க, இன்னையே என்ன ஏது என்று பாருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக டிஐடியினருக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்துச்சு சிஐடியினர் ஒப்படைச்சாங்க. உடனடியாக பல்வேறு உளவு தகவல்களாம் திரட்டப்பட்டு விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. விசாரணையில் தெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலை பிரதேசத்துல ஒரு காட்டு பகுதியில ஒரு காணியை குணதீபன் என்ற நபர் வாங்கி காளான் செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதுல ஒரு கட்டிடத்தை கட்டி அதுல ஒரு ஆடு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. உடனடியாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் உள்ள புகுந்து இது சட்டவிரோதமான கட்டுமானம் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. இரு தரப்புக்கும் இடையிலே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக எஸ்டிஎஃப் படைப்பிரிவினரது களத்துக்கு இறக்கப்பட்டு உடனடியாக பதட்டத்தை தணிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க எடுத்தாங்க. உடனடியாக 9 பேர் கைது செய்யப்பட்டு கூடவே அந்த பணிக்கு பயன்படுத்திய ஜேசிபி என்று சொல்லப்படுகின்ற கனரக வாகனத்தையும் வழக்கினுடைய சான்று பொருளாக கைப்பற்றி வழக்கையும் தாக்கல் செய்து இப்போது அதற்கு எதிராக கிட்டத்தட்ட 9 வழக்குகள் நடந்து வருவதாகத்தான் செய்திகள் சொல்லுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த கட்டிடத்தை மையப்படுத்தி தான் குறித்த சங்கீத் ஜெயசேகர என்று சொல்றவர் இதுல தான் இந்த கட்டிடத்துல தான் எல்டிடியினுடைய மீள் உருவாக்கப்பட்டு பயிற்சி முகாம்கள் நடந்து வருகிறது என்ற ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக இந்த ஒரு தகவலை மையப்படுத்தி குறித்த நபரை கைது செஞ்சாங்க டிஐடியினர். கைது செஞ்ச உடனே அழ ஆரம்பிச்சிருக்கிறார் ஆசாமி. என்னடா தைரியம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறாரு, இவர் எதுக்கு இதை சொன்னாரு, இவர் யார் என்ன ஏது அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக டிஐடியினர் உங்களோட ஐடென்டி கொஞ்சம் தாங்களை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்ததற்கு கிட்டத்தட்ட 4 அல்லது 5 அடையாள அட்டைகளை தூக்கி போட்டிருக்கிறாரு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பேரு, ஒவ்வொரு பதவி. இவர் ஒரு மருத்துவராக, இவர் ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளராக, இதுக்கெல்லாம் மேல பல்வேறு போலியான ஆவணங்களை தயார் செய்து பல அரச காணிகளை கையகப்படுத்தின ஒரு ஆசாமி அப்படின்னு ஒரு விஷயம். டெரரிசம் அப்படின்னு சொல்லி பிடிச்சு பார்த்தா இவன் ஒரு டம்மி பீஸா இருக்கானே அப்படின்னு சொல்லி என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி தான் டிஐடியினருக்கு இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தகவலை ஒரு தரப்பினர் தந்தாங்க, அதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை நான் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தேன், இந்த ஒரு விஷயத்தை நான் தேடி பார்க்காத எனது தவறு என்ன மன்னிச்சிருங்கன்னு காலக்கையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காலக்கையெல்லாம் பிடிச்சு என்னடா பாலன் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஆளை அள்ளி கொண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டாங்க. விசாரணைகளில் நிறைவில் உடனடியாக நீதிமன்றத்தில் இவரை முன்னிலைப்படுத்தினாங்க. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி அவங்க எதிர்வரும் மாதம் 2ஆம் திகதி வரைக்கும் இவரை விளக்குமறியலில் வைங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போது விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. 3 தசாப்தங்கள் யுத்தம் என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமைக்குள்ள எல்லா இனங்களும் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு யுத்தம் நிறைவுக்கு இப்போது இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவர் என்ன பண்ணிருக்கணும், பாதுகாப்பு துறையினருக்கு சொல்லியிருக்கணும். இவர் பாதுகாப்பு துறையினருக்கும் சொல்லல, ஊடகங்களை கூப்பிட்டு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவுல வவுனதீவு பிரதேசத்துல 2 போலீசார்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. உடனடியாக அன்றிருந்த உளவுத்துறை என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் எல்டிடியினர் உருவாகியாச்சு, இதை எல்டிடியினர் தான் செஞ்சாங்க அப்படின்னு பழியை போட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னே நாள் எல்டிடி உறுப்பினரையும் கைது செஞ்சு விசாரணைகளை நடத்தினாங்க. அது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு விஷயம். சுரேஷ் சலை போன்றவங்கள் தான் இது நடந்து ஏறியது என்ற பல்வேறு விஷயங்கள், அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வெளிவந்தது.
இந்த பின்னணியில தான் மீண்டும் எல்டிடியினர் உருவாகிட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி மீண்டும் ராஜபக்சர்கள் தான் எல்டிடியினரை முடிப்பதற்கு சக்தி உள்ளவங்க, வல்லவங்க, நல்லவங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கத்தான் இந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. டிஐடியினர் குறித்த நபரை கைது செஞ்சு விசாரணை நடத்துவது போல இவருக்கு இந்த தகவலை யார் வழங்கினாங்க, எதற்காக வழங்கினாங்க அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக தேடி அது குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் இது போன்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போது என்ன குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலியான தகவல்களை மக்களுக்கு வழங்கி இனங்களுக்கு இடையிலே விரோதத்தையும் குரோதத்தையும் குழப்பங்களை உண்டு பண்ணிய குற்றச்சாட்டில் தான் அதற்கான முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு இனவாத செயற்பாடுகளும் இனவாத சிந்தனைகளும் வெளிவரும் பொழுது உடனடியாக களத்தில் இறங்கி விசாரணைகள் நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். கால தாமதமாகும் பொழுது இனவாதிகளுக்கு அது தீனி போடுகின்ற ஒரு விஷயமாக மாறிப்போய் அப்பாவி மக்கள் அதை நம்பி அதற்கு பின்னால் பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஈஸ்வர குண்டு தாக்குதல் ஒரு அரசியல் சதி என்பதை மக்கள் மறந்து இஸ்லாமியர்களால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லித்தான் அன்றைக்கு மிகப்பெரிய இனக்கலவரத்தை நடத்தி முடிச்சாங்க. இப்போது ஹிஜாப் விவகாரத்திலும் அதுதான். 2 வாரங்கள் தாண்டித்தான் அரசு ஏதோ ஒரு தற்காலிக தீர்வுக்கு போனாங்க. எதற்கு இந்த கால தாமதம்? அர்ஜுனா எம்பி நேற்றைய தினம் இது குறித்து பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனவாத சக்திகள் ஒரு சமூகத்திலிருந்து வெளிவரும் பொழுது அதே சமூகத்திலிருந்து அதை அடக்குகின்ற ஒலிக்கின்ற குரல் எழும்பாவிட்டால் அந்த இனவாத சக்திகளை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பொழுது முஸ்லிம் சமூகம் குரல் கொடுக்கணும், முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை எனும் பொழுது தமிழ் சமூகம் குரல் கொடுக்கணும், அப்போதுதான் இனவாதத்தை இல்லாமல் ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எனது பாராளுமன்ற உரையில நன்றி கடனாக பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை ஞாபகமூட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில முஸ்லிம் சமூகத்துக்கு இப்போது இழைக்கப்பட்ட இந்த ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்கும் வகையில எனது 2-3 நிமிடங்களை நான் இதுக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லித்தான் அவரோட உரையை ஆரம்பித்தாரு. சந்திரிகா அம்மையாருடைய காலத்துல அரச ஊடகங்கள்ல தமிழ் பெண்கள் பெட்டு வைத்து செய்தி வாசிக்க முடியாது, நிகழ்ச்சிகள் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை, எழுதப்படாத ஒரு விதி நடைமுறையில் இருந்த போது தனது சமூகத்தோட பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பெருந்தலைவர் அஷ்ரப் அவங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காகவும் இந்த ஒரு விவகாரம் குறித்து சந்திரிகா அம்மையாரோட பேசி பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தி இந்த ஒரு விஷயத்துல தமிழ் பெண்களுடைய மத உணர்வை மதிக்கணும், அந்த மத அந்தஸ்து அவங்களுக்கு வழங்கணும், பட்டு வச்சு நிகழ்ச்சிகளை செய்ய முடியும், செய்திகள் வாசிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்துக்கான அனுமதியையும் அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்த பெருந்தலைவரை நான் பெரிதாக மதிக்கிறேன். அவருக்கான நன்றி கடனாக முஸ்லிம் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக நானும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லித்தான் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து இப்போது தமிழ் மக்களாலே முஸ்லிம் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி வெட்கக்கேடான தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்து அவர் ஆற்றிய உரை அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆதம்பாவா எம்பி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தீர்வு நாம் எதிர்பார்த்தது அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. நாம் எதிர்பார்த்தது அல்ல என்ற ஒரு விஷயத்தை சொல்லணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனா ஆதம்பாவா எம்பி இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒரு தரப்பு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க, முஸ்லிம் எம்பிக்களாக எம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலங்களில் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதோடு காது வச்சு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முடிச்சிட்டோம், எம்பிபி அரசுல இனவாதமோ மதவாதமோ இருக்காது, அனைத்து இனங்களும் ஒன்றாகத்தான் பயணிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. அப்படியாக இருந்தால் இது குறித்து நீங்கள் குறித்த அமைச்சரிடமோ அல்லது இது குறித்த அதிகாரிகளிடமோ நீங்க பேசலையா, அல்லது நீங்க பேசியும் அவங்க இதை ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவங்க நேற்றைய தின பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாதிகளோட ஆடை விஷயத்துல முன்னைய அரசர் என்ன சுற்று நிருபத்தை கடைபிடிச்சாங்களோ அதைத்தான் நாங்களும் கடைபிடிக்கும். இதுக்கு மேல முஸ்லிம் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அவரோட மத ரீதியான ஆடைகளை அணியணும் அப்படின்னு ஒரு தேவை இருந்துட்டா அது குறித்து தனிநபர் பிரேரணையை கொண்டு வாங்க, புதிய ஒரு சுற்று நிருபத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நலிந்த ஜெயதிஸ் அவங்களுடைய கருத்துப்படி இப்போதைக்கு இருக்கின்ற சுற்று நிருபம் சரியானதுதான். சுகாதார பெண் ஊழியர்களுடைய ஆடை விஷயத்தில் இருக்கிறது ஒரு சுற்று நிருபம் தான். முஸ்லிம் பெண்களுக்கு பிரத்யேகமான பிரேரணையோ அல்லது பிரத்யேகமான சுற்று நிருபம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய பேச்சு அதைத்தான் தெளிவுபடுத்துது. அப்படியாக இருந்தா
வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவங்க எதற்காக முஸ்லிம் பெண்கள் அவங்களுடைய கலாச்சார மத ரீதியான ஆடைகள் அணிஞ்சு வைத்தியசாலைகளில் அவங்க பணியாற்றலாம், அதுக்கு எந்த சட்டபூர்வமான தடையும் கிடையாதுன்னு எதனால சொன்னாரு? இதுவரைக்கும் இவங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற சட்டத்தரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சுற்றுரூபங்கள் இருக்கிறது, அது தனி மனித பிரேரணையும் இருக்குது, அவை அனைத்து முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து காச்சட்டை அணிந்து பணிபுரியலாம் என்று சொல்லுது. எனவே 2 விஷயங்களை வைத்து பார்த்து தான் அரசு தீர்மானத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்படியாக இருந்தால் இந்த ஒரு சுற்று நிருபம் தனி மனித பிரேரணை குறித்து இந்த ஒரு விடயமும் அமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா, அல்லது தெரிந்து கொண்டே இப்போது புதிய ஒரு சுற்று நிருபத்துக்கு வரலாம், இப்போதைக்கு வந்து இவங்களுக்கான டான்சரை வழங்கினாங்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு இழுபறிக்கு பிறகு வந்து இப்போது வந்து இடமாற்றத்தை வழங்கியிருக்காங்க. எதிர்வரும் காலங்களில் இதுக்கான தீர்வை முன்வைப்பாங்களாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையே நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாட்டுடைய நலனுக்காக செய்யப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் இப்போது எழுகிற சந்தேகம் தான், முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகின்ற பாரபட்சங்கள் இன ரீதியான பல்வேறு அடக்குமுறைகளை பார்க்கின்ற பொழுது நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து முஸ்லிம் சமூகத்தை மட்டும் வெளியில தள்ளி வச்சுத்தான் அளவிடப்படுகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது முஸ்லிம்களுக்கு எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை களைய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அரசு இந்த ஒரு ஹிஜாப் விஷயத்துல வந்து எவ்வகையான நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போதுமே சிறுபான்மையாக இருக்கின்ற தமிழ் மற்றும் இஸ்லாமிய உறவுகள் வந்து எமது உறவுகளை பலப்படுத்தி எமக்கிடையே இனவாதம் மதவாதம் என்ற ஒரு சிந்தனை வராமல் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக 2 இனங்களும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழலை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். அதற்கான காலம் கனியும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு பல்லின சமூகம் வாழுகின்ற இந்த நாட்டில் இனவாதம் அல்லாத மதவாதம் அல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குகின்ற பணியை நாம் செய்யணும். அதற்கான காலம் கனியட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.